அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். நாம் இப்போது அபிராமி அந்தாதி 5வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். பாடல்: பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருத்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. விளக்கம்: பொருந்திய முப்புரை. முப்புரை அப்படிங்கிறது 3 உயர்ந்த இடங்கள் அப்படிங்கிறாரு. இப்போது அபிராமி உலக பொருட்களில் மலரில் மணமாகவும் நீரில் குளிர்ச்சியாகவும் நெருப்பில் சூடாகவும் பொருந்தி இருக்கிறா அப்படிங்கிறார். அது மாதிரி நம் உடலிலும் உயிராக பொருந்தியுள்ளாள். இவ்வுலகில் மட்டுமின்றி அவ்வுலக மேலான பொருட்களிலும் பொருத்தமாக பொருந்தி இருக்கிறாள் அப்படிங்கிறார். எப்படின்னா, விண்ணுலகத்தில் முப்புறங்களாகிய பிரம்மலோகத்தில் பிரம்மாவுக்கு சரஸ்வதியாகவும், விஷ்ணுலோகத்தில் மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமியாகவும், சிவலோகத்தில் சிவபெருமானுக்கு பார்வதியாக இருந்து அவர்கள் தொழிலை சரிவர செய்கிறாள் அப்படிங்கிறார். எப்படின்னா, படைப்பு தொழிலுக்கு அறிவு தேவை. அறிவு இருந்தால்தான் எதையும் உண்டாக்க முடியும். அப்படி படைப்புக்கு தேவையான அறிவு சக்தியாக சரஸ்வதியாக பொருந்தியுள்ளாள். படைத்த உயிரை காக்க செல்வம் தேவை. அந்த செல்வத்துக்கு தேவையான தேவதையாக மகாலட்சுமியாக விஷ்ணுவுக்கு பொருந்தியுள்ளாள். அதே மாதிரி அழித்தலுக்கு சிவபெருமானுக்கு அழித்தல் தொழிலை செய்வதால் சிவபெருமானுக்கு பார்வதியாக பொருந்தியுள்ளாளாம். அதுவும் எப்படின்னா, இப்போ அழித்தல் அப்படிங்கிறது இல்லாமல் செய்வது இல்லையா, அதற்கு சம்ஹாரம் என பொருள் அப்படிங்கிறார். சம் என்றால் மேலான, ஹாரம் என்றால் ஒடுக்கம், அதாவது மேலான ஒடுக்கம் அப்படிங்கிறாரு சம்ஹாரத்திற்கு. சம்ஹாரம்னா மேலான ஒடுக்கம், அது மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறார். எப்படின்னா, இப்போது ஒரு மண்குடம் இருக்குது, அது கீழே போட்டு உடச்சிட்டோன்னா அது சிறு சிறு துண்டுகளாக சில்லு சில்லாக உடையும். அப்படி சில்லு சில்லாக உடஞ்சிருச்சுன்னா அது மண்ணாக மாறும். அப்படி மண்ணாக மாறினாலும் திருப்பி அந்த மண்ணையே நாம் குடமாக செய்கிறோமே தவிர அந்த மண் அழிவதில்லை. அதுபோல அபிராமியும் நமது உடலில் உயிராக இருக்கிறாளாம். அந்த உயிருக்கு தான் அழிவு இல்லை, ஆனால் உடலுக்கு தான் அழிவு ஏற்படுகிறது. இங்கே அழிவுனா சம்ஹாரம் அப்படிங்கிறாரு. அதனால் நம்மளுக்கு உடலை சம்ஹாரம் செய்தாலும் உயிருக்கு அழிவில்லாமல் வேறொன்றாக மாற்றிக்கொள்கிறது அப்படிங்கிறாரு. அதனால தான் இந்த சம்ஹார தொழிலை செய்வதற்கு ரொம்ப வலிமை தேவையாம். அதனால்தான் அந்த சம்ஹார தொழிலை செய்யும் ருத்ரனுக்கு துர்க்கையாக பொருந்தியுள்ளாள் அப்படிங்கிறாரு. ஆகவேதான் அபிராமியே சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் துர்க்கையாகவும் மூவர் தொழிலுக்கும் பொருத்தமாக பொருந்திய முப்புரையாக காட்சி தருகிறாள் அப்படிங்கிறார். அடுத்து செப்புரை செய்யும் புனர்முலையால் அம்பாளது 2 ஸ்தனங்களும் பெருத்து செப்பு கலசம் போல் உள்ளது அப்படிங்கிறார். எப்படி அம்பாளது ஸ்தனங்கள் பெருத்திருக்குன்னா அது செப்பு கலசம் மாதிரி இருக்குதான். காரணம், அப்படி பெருத்திருக்க காரணமே நாம் தான் அப்படிங்கிறாரு. எப்படின்னா, இப்போது பெண்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அவர்களுடைய ஸ்தனங்கள்லேருந்து இரத்தத்தையே இறைவன் பாலாக்கி தருகிறானா. அந்த குழந்தைகள் பாலை அருந்தாத போது பால் கட்டிக்கொள்ளும். அதனால் அந்த பெண்களுக்கு துன்பம் ஏற்படும். அதுபோல அம்பாளுக்கும் ஸ்தனங்களால் பால் கட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அம்பாள்கிட்ட இருக்கிறது ஞானப்பாலாம். அந்த ஞானப்பால் குடிக்க யாரும் வராத காரணத்தால் பால் கட்டி கொண்டு ஸ்தனம் பெருத்துள்ளது அப்படிங்கிறாரு. இப்போது நாமெல்லாம் நம்ம பெற்ற தாயிட்டேருந்து தான் பால் அருந்துறோம்ல, அந்த பாலெல்லாம் அஞ்ஞானம் நிறைந்தது அப்படிங்கிறாரு. அதனால தான் உலக இச்சைகள் நிறைந்து இருக்கிறது. நம்முடைய தாயின் பால் அருந்தும் போது அதில் இருந்து நம்மளுக்கு உலக இச்சைகள் தான் வருதான். அதனால தான் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய ஆசை வருது. எல்லாமே காரணம் நம்மளோட தாயிட்ட இருக்கிற அஞ்ஞானம் நிறைந்த பால். ஆனால் அம்பிகையிடம் இருப்பது ஞானப்பால். அந்த ஞானப்பாலை யாரும் விரும்பி அருந்தாத காரணத்தினால
அவளுடைய ஸ்தனங்கள் பெருத்து பாரமாக இருக்குதான் அவளுக்கு. அப்படி இருக்க காரணமே நாம் தான் அப்படிங்கிறார். ஏன்னா நாம் தான் ஞானப்பால் அருந்தவே மாட்டேங்கிறோமே. ஏன்னா இப்போ ஞான சம்பந்தர் மாதிரி ஒரு சிலர் தான் அந்த ஞானப்பால் அருந்துறாங்க. மற்றவங்கெல்லாம் அது குடிக்காமல் இருக்கிறதுனால தான் அவளுக்கு ஸ்தனம் பெருத்து இருக்குதான். அதனால்தான் தண்ணீர் குடைந்த குடம் எப்படி கனக்குமோ அதுபோல் ஞானம் செலவாகாத காரணத்தால் ஸ்தனம் பெருத்துள்ளது. அதுவும் எப்படின்னா, செம்பில் தான் மின்சாரம் பாயும். அது மாதிரி அம்பாள் மின் வடிவு ஆதலால் செப்பு கலசம் என்றாள். ஆகவேதான் செப்புரை செய்யும் புனர்முலையாள் அப்படிங்கிறார். வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி. இங்கே வருந்திய அப்படிங்கிறது வருத்தமுறும் அப்படிங்கிறாரு. வஞ்சினா பெண், மருங்குள் அப்படின்னா இடுப்பு. அத்தகைய கணம் நிறைந்த ஸ்தனங்களின் பாரத்தால் வருந்துகின்ற இடையை உடைய கொடி போன்றவளே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தனபாரம் கனபாரமாக இடையை வருத்துகிறது அப்படிங்கிறாரு. அப்படி வருத்தம் ஏற்பட நாம் தான் காரணமா. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் ஞானம் பெற்று அவள் பாரத்தை நீக்கி வருத்தமின்றி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நாமெல்லாம் ஞானப்பால் நமக்கெல்லாம் ஞானம் வேணும் அப்படின்னு நினச்சா அவள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அவர் ஞானங்களால் நிறைந்த ஸ்தனங்களை கொண்டுள்ளார். அவங்க வாங்க எல்லாரும் என்கிட்டேருந்து ஞானப்பால் அருந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அவள் தயாராக இருக்கா. நாம் தான் அவளிடம் போய் ஞானம் பெற விருப்பம் இல்லாமல் இருக்கோமா. அப்படி ஸ்தனங்களில் இருக்கிற பாரத்தை போக்க நாம் தான் அவளுடைய வருத்தத்தை போக்க வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்து மனோன்மணி. அத்தகைய ஞானத்தை பெற்றவர்கள் மனதை உயர்த்துபவள் அப்படிங்கிறார். அப்படி ஞானம் வேண்டி அவட்ட போனோன்னா அவன் ஞானப்பால் கொடுத்து நம்முடைய மனதை உயர்நிலைக்கு உயர்த்துவாளாம். மன ப்ளஸ் உன் ப்ளஸ் மணி மனோன்மணி. மனதை உயர்நிலைக்கு எழுப்புபவள். நம் மனதை அவளிடம் ஈடுபடுத்தினால் நம் மனதை உயர்த்தும் மனோன்மணியாக உள்ளாள் அப்படிங்கிறார். அப்படி சஞ்சலமற்ற சலனமற்ற மனதை தன்னை அடைந்தவர்களுக்கு தருவாள் அப்படிங்கிறார். அடுத்து வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அதாவது அமிர்தம் வேண்டி தேவர்கள் பார்க்கடலை கடந்த போது முதல்ல ஆழகால விஷம் வந்தது. தேவர்கள் அஞ்சி சிவபெருமானிடம் காத்தருளுமாறு தஞ்சமடைந்தனர். தேவர்களை காக்க சிவபெருமான் அதை உண்டார். அப்படி பார்க்கடல் கடையும் போது வந்த விஷத்தையே தேவர்களை காக்க சிவபெருமான் அதை உண்டார் அப்படிங்கிறார். அந்த விஷத்தை உள்ளே இறங்காது தடுத்து கண்டத்தில் நிறுத்தினாள் அம்பிகை. அப்படி சிவபெருமான் உண்ட அந்த விஷத்தையே உடல்ல இறங்காம அந்த தொண்டையிலேயே அந்த கண்டத்திலேயே தடுத்து நிறுத்திவிட்டாள் அம்பிகை. அதனால்தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்தது. தேவர்களை காக்க சிவபெருமான் நஞ்சை உண்டார். ஆனால் அபிராமி தன் திருக்கரத்தினால் ஸ்பரிசித்து அமுதாக செய்து விட்டாள் அப்படிங்கிறார். அந்த நஞ்சையே அம்பிகை அமுதாக செய்து விட்டாளாம். அதனால்தான் அவருக்கு இருந்த ஜீவராசிகளும் காப்பாற்றப்பட்டனர். அப்படி சிவபெருமானையே காப்பாத்திட்டா அபிராமி. அதனால சிவபெருமானிடம் உள்ள ஜீவராசிகளும் காப்பாற்றப்பட்டனர் அப்படிங்கிறாரு. அதைத்தான் ஆதிசங்கர பகவத் பாதால் சௌந்தரிய லஹரி 8வது பாட்டில் என்ன சொல்றாருன்னா, நீ ஆழகால நஞ்சை உண்டும் மாளாமல் காலம் காலமாக இருக்க காரணம் அன்னை பராசக்தி அணிந்துள்ள திருமாங்கல்ய மகிமையினால் அல்லவா அப்படிங்கிறாரு. அப்படி சிவபெருமான் காலம் காலமாக இருக்க காரணம் அம்பிகையிடம் உள்ள திருமாங்கல்யம்தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு ஆதிசங்கரர். அது மாதிரி அம்பிகையிடம் சரணடைஞ்சிட்டா போதும், நம்மளை எப்பயுமே அவ மங்களமாக வைத்திருப்பாளாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மகிட்ட இருக்கிற நஞ்சையெல்லாம் நீக்கி நம்மை புனிதனாகவும் ஆக்குவாள் அபிராமி. அதனால்தான் நாம் அவளை பணிந்தால் நம்மிடம் உள்ள நச்சுத்தன்மைகளை மாற்றி அவளுக்கு உகந்த மெச்சத்தகுந்த பிள்ளையாக மாற்றுவாள் அப்படிங்கிறாரு. என்பதை அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை என்பதன் மூலம் தெரிவிக்கிறார். இப்போ நம்மகிட்டையும் நிறைய நஞ்சுத்தன்மைகள் நிறைய இருக்குது, இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மகிட்ட இருக்கிற பொறாமை,
பகை, அப்படிப்பட்ட நஞ்சையும் நமக்கு அமுதாக மாற்றி அவளுக்கு பிடித்த மெச்சத்தகுந்த பிள்ளையாக மாற்றி விடுவாள். எப்படி சிவபெருமான் உண்ட நஞ்சையை அமுதாக மாற்றினாலோ அது மாதிரி நம்மிடம் உள்ள நச்சுத்தன்மைகளையும் நீக்கி அவளுக்கு உகந்த பிள்ளையாக மாற்றுவாள் அப்படிங்கிறாரு. அடுத்து அம்புயம் மேல் திருத்திய சுந்தரி. இங்க அம்புயம் அப்படிங்கிறது தாமரை மலர். அம்பாள் இறைவன் உயிரை காத்து மங்களத்தை தக்க வைத்து கொண்டாள். தாமரையில் வீற்றிருக்கும் லக்ஷ்மியே அபிராமிதான், தாமரையில் வீற்றிருக்கும் சரஸ்வதியும் அவள்தான் அப்படிங்கிறார். அப்படி தாமரை பூவில் வீற்றிருக்கும் சரஸ்வதியும் மகாலட்சுமியும் அவளே அப்படிங்கிறதா இங்க அம்புயம் மேல் திருத்திய சுந்தரி அப்படிங்கிறார். அடுத்து அந்தரி பாதம் என் சென்னியதே அப்படின்னா, இங்க அந்தரி அப்படிங்கிறது ஆகாயம் அப்படிங்கிறது பொருள். அம்பிகை ஆகாய வடிவானவள். அந்தி மயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை அப்படிங்கிறது லலிதா நவரத்ன மாலை. அதாவது ஆகாயம் போல் எங்கும் பறந்தவள் அப்படிங்கிறாரு அபிராமிப்பட்டர். அத்தகைய எங்கும் பரவி நிறைந்துள்ள திருவடி அடியேன் தலைமீதும் உள்ளது என்கிறார். எப்படி ஆகாயம் எல்லா இடத்துலையும் பறந்து இருக்குதோ அப்படி அவளுடைய பாதம் என் தலைமீதும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா சிரசின் மீது இருப்பது தான் புக்தி. அந்த புக்தியில் சக்தி இருந்தால் தான் அவளுடைய நினைவே வருமா. அப்படி அபிராமி என் புக்தியில் இருக்கிறார் அப்படின்னு கூறுகிறார் அபிராமிப்பட்டர். அப்படி அம்பிகையோட நினைவு வரணும்னா நம்ம புக்தியில் சக்தி வேணுமா. அப்படி சக்தி இருந்தால்தான் அவளுடைய திரு பாதங்கள் நம்ம தலைமையில் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுதான் இங்கே அபிராமிப்பட்டர் சொல்கிறாரு. ஆகையால் இங்கே புக்தி இருக்கிற இடத்துல அவள் வந்துருவா அப்படிங்கிறாரு. எப்படின்னா, எப்படி பிரம்மா விஷ்ணு சிவ லோகங்களுக்கு பொருத்தமான சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கையாக இருப்பவளும், ஞானப்பால் நிறைந்த செப்பு கலசம் போன்ற கனத்த ஸ்தனங்களால் வருந்துகின்ற இடையை உடையவளும், மனதை உயர்நிலைக்கு கொண்டு வருபவளும், நீண்ட சடை தரித்து சிவபெருமான் விரும்பி உண்ட நஞ்சினை அமிர்தமாக மாற்றி காத்தவளும், தாமரை மலரில் வாசம் செய்யும் லக்ஷ்மியும் அவளே, தாமரையில் வாசம் செய்யும் சரஸ்வதியும் அவளே, ஆகாயம் போல் எங்கும் பரந்துள்ள திருவடி கொண்டவளும் என் புக்தியில் உரைகிறாள் அப்படிங்கிறாரு அபிராமிப்பட்டர். நன்றி.